நம் மனதை எப்படி கையாள்வது? ஒரு மனுஷனுக்கு நிறைய வேலைகள் இருந்தது, அவரால் அதை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் ஒரு வரம் கேட்குறாரு. உடனே கடவுள் என்ன பண்ணாரா, நான் ஒரு பூதத்தை தரேன், அந்த பூதத்துக்கிட்ட நீங்க எந்த வேலை சொன்னாலும் உடனே செஞ்சிடும், ஆனா என்ன ஒரு நிபந்தனைன்னா அது வேலை கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா அந்த பூதம் உங்களையே சாப்பிட்டுருந்தாரா. இவரு சரி பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரா. போய் வேலை கொடுத்த உடனே ரொம்ப சீக்கிரமா அதை செஞ்சுட்டு திருப்பி அடுத்த வேலை என்னன்னு கேட்குதான். இதே தொடர்ந்து பண்ணும்போது இவருக்கு பயம் வந்துதான். திருப்பி கடவுள்கிட்ட போனாரா, என்ன சாப்பிட்ற மாதிரி இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னாரா. கடவுள் என்ன பண்ணாரா, ஒரு சறுக்கு மரத்தை வச்சிருங்க, உங்க வேலை இருக்கும்போது அதை கூப்பிட்டு வேலை வாங்கிக்கோங்க, மற்ற நேரத்தில் சறுக்கு மரத்தை ஏறி ஏறி இறங்க சொல்லுங்க அப்படின்னாரு. அதே போல அவர் பண்ணாரா, மிகப்பெரிய பலன் கிடைச்சுதான். இதே போலதான் அந்த பூதம்ன்றது நம்மளோட மனசு. நமக்கு தேவைகள் இருக்கும்போது நம்ம சிந்தனை பண்ணணும், மற்ற நேரத்தில் அந்த சறுக்கு மரம்ன்றது நம்மளுடைய மூச்சு காத்து உள்ள போய் வெளியே வருது இல்லையா. எல்லாரும் முடிஞ்ச அளவு உங்களோட மூச்சு காத்து கவனிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, உங்க மனசை ரொம்ப எளிமையா கையாள முடியும்.